இன்றைக்கு தமிழ்நாடு முதல்வர் ஒன்று சொல்லியிருக்காரு. மகாராஷ்டிரா முதல்வர் மிரட்டுறாரு. மதுரையில பாஜக ஜெயிச்சாதான் மெட்ரோ திட்டத்தை நாங்கள் அமுலாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது. அப்படி வாக்காளர்களை மிரட்டலாமா? ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஆதரவாக நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டாதான் தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் வரும் என்பது எவ்வளவு சரி? அப்படி மிரட்டலாமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உண்மையிலே பாஜக அப்படி அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் அப்படிதான் நிதி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா, இன்னைக்கு ஆங்கில நாளிதழ் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கு. அதாவது பிரதானமான 6 திட்டங்கள், பிரதான் மந்திரி அன்ன யோஜனா, அதே போல ஸ்மார்ட் சிட்டிஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு 6 திட்டங்களுக்கு பிளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த 6 திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 35,800 கோடி ரூபாய். ஒதுக்கப்பட்ட இந்த 35,800 கோடி ரூபாய் பாஜக எவ்வளவு செலவழிச்சிருக்கு அப்படின்னா வெறும் 21%, 7,800 கோடி ரூபாய் தான் செலவழிச்சிருக்கு. பிரதமருடைய முதன்மை திட்டங்களுக்கே பாஜக இந்த அளவுக்கு செலவு அளிக்கல, இது முழுமையாக அமலாக்கலன்னு சொன்னா, எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க தமிழ்நாடுக்கான திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்வது கிட்டத்தட்ட பச்சை பொய் தானே அப்படின்னு முதல்வரும் தமிழக மக்களும் கேட்கிற கேள்வியில் 100% நியாயம் என்பது இருக்கிறது.